தான் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப யாரை சொல்லணும்? சாவர்கரையை சொல்ல முடியும், அல்ல எட்கவரை சொல்ல முடியும், அல்ல கோல்வால்கரையை சொல்ல முடியும். அவங்களுக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவ்வளவு காழ்ப்புணர்வு கொண்டவர், அம்பேத்கர் பேரே உச்சரிக்கிறதையே பிடிக்காதவர், எப்படி இவர் அந்த இந்தியா முழுமைக்குமான அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய உள்துறை அமைச்சகத்துல பொறுப்பா இருக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், அம்பேத்கரை பெரிதும் மதிக்கிறவர்களாக. அதனால அந்த ஓட்டை வாங்கணும். அந்த ஓட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆடுகிற நாடகம் தான் இதுக்காக தவிர அவர்களுக்கு உள்ளார்ந்த உணர்வு அம்பேத்கர் மீதான வெறுப்பு. அம்பேத்கர் 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 மக்களுக்கான, குறிப்பா பட்டியல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது விமர்சனம் பாஜகவோட சுருக்கிக்கிறீங்களா, இல்ல பொதுவா மத்தியில காங்கிரஸ் வந்தாலும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இங்க ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சி வந்துவிட்டால் கூட அது எஃபெக்டிவா தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்த முடிவது கிடையாது. இதை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும் திமுக அரசு. ஆனால் என்ன பண்றாங்க? கம்முன்னு இருக்காங்க. இன்னைக்கு துணை முதல்வரோ முதலமைச்சரோ கூட போனா அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறாங்களா? தமிழ்நாட்டுல ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்ட ஒரு அரசு இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறார். ஆனா அவரால் செய்ய முடியுதா? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். அமித்ஷாவுடைய பேச்சு, அது தொடர்ந்து எதிர்கட்சிகளோட விமர்சனம், அது போறதுக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கரிஸ்டா நேத்துல இருந்து பார்த்திருப்பீங்க, மக்களவையிலையும் சரி எல்லா இடங்கள்லயும் ஜெய்பீம் அப்படின்ற ஒரு குரல் ஒலிக்கப்படுது. அம்பேத்கரை பத்தி இன்னும் ஆழமா எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற குரல் பரவலாக எல்லாரும் பேசுறாங்க. இந்த ஒரு நிகழ்வை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது அரசியல் தளத்துல ஒரு எதிர்வினையை உருவாக்கி இருக்கு. பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளாக தான் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. பொது சமூகம் இதற்கு எதிர்வினை ஆற்றணும். அது எங்கேயும் நடக்கல. நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் தான் எதிர்வினை ஆற்றுகிறார். புரட்சி அம்பேத்கரை இழிவு செய்வது ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. அது இன்னைக்கு பொது சமூகத்தினுடைய மனசாட்சியை அது உலுக்கியிருக்கணும். அது நடக்கலைங்கிறது ஏதோ புரட்சி அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த சமூகம் ஒரு பாராமுகமாக இருக்கு, அல்லது இன்னும் ஒரு கூர்மையான எதிர்வினை ஆற்றக்கூடியதாக இல்லை அப்படின்னு மட்டும் நான் பார்க்கிறேன். இது இந்த சமூகத்தில் உள்ளார்ந்து இருக்கிற ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை என்றால், அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற நேரத்துல அவர் ஒன்னா சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டம் சிறப்பா செயல்படணும்னா கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி என்பது பொது சமூகத்தில் ஏற்படணும் அப்படின்னாரு. அந்த அரசமைப்பு சட்ட தார்மீக நெறி அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த தார்மீகம் என்பது அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, அது பொதுமக்கள் மத்தியில கொண்டு போகப்படணும். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 130-140 கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கான அடிப்படை என்னன்னா அரசமைப்பு சட்டம் தான். இப்போ எந்த ஒரு சட்டத்தையும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்திருக்கணும் அப்படின்னு தான் அரசு சொல்லுது. அரசு ஏற்ற அத்தனை சட்டங்களையும் ஒரு குடிமகன் தெரிந்திருக்கணும். எனக்கு இந்த சட்டம் இப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இக்னோரன்ஸ் ஆஃப் லா அப்படிங்கிறதன் அடிப்படையில தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். கிரிமினல் சட்டங்களே, சிவில் சட்டங்களை மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதான் இந்த இழிவுபடுத்தல் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை புரிந்து கொண்டிருக்க முடியும். இது அம்பேத்கர் மேல இருக்கிற பக்தி அல்லது மதிப்பு இதுக்கு அவசியம் அல்ல. அரசமைப்பு சட்டத்தை பற்றிய புரிந்துணர்வு தான் இதுக்கு அவசியம். திரு அமித்ஷா அவர்கள் எப்ப பேசுறாரு? அரசமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டு, அதுக்காக 2 நாள் சிறப்பு விவாதத்தை அதுவும் எதிர்கட்சிகள் போராடிதான் பெற்றோம். அவங்க எமர்ஜென்சிக்கு 50வது வருஷம்னா அவங்களே அதை செய்யறாங்க. அதுக்கான விவாதத்தை திடீர்னு அறிவிக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் எவ்வளவு வசைப்பட முடியுமோ பாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நாங்க இந்த
அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலத்தை நாங்க வந்து கடைபிடிப்போம் அரசாங்க சார்புன்னு கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டுடைய அடிப்படையாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்துக்காக அப்படி ஆளுகிற கட்சி தானே முன் வந்து எதையும் செய்யல. எதிர்கட்சிகள் வந்து வலியுறுத்தி போராடியதற்கு பிறகுதான் இந்த 2 நாள் விவாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுலயும் இப்படி போய் திரு அமித்ஷா அவர்கள் நீங்க எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் நீங்க கடவுள் பேர சொன்னாலாவது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னா எவ்வளவு வந்து அவங்களுக்கு உள்ளார இந்த காழ்ப்புணர்வு இருக்கு. ஒரு பக்கம் புரட்சி அம்பேத்கரை நாங்க தான் போற்றி பாடுகிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை தாக்குவதற்கு மட்டும் அதை பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு புறம் அம்பேத்கர் பற்றிய ஒரு காழ்ப்புணர்வு வெறுப்புணர்வு என்பது அவருடைய அடிமனதில் இருக்கு. அந்த வெறுப்பு தான் அமித்ஷா அவர்களுடைய பேச்சாக வெளிப்பட்டு இருக்கிறது. எதிர்வினை சமூகம் எதிர்வினை ஆற்றணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமித்ஷா பேசினத முழுமையா யாருமே புரிஞ்சுக்கல, ஒரு 11 செகண்ட மட்டும் திருச்சி எப்பயும் போல ஒரு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சிகள். அவர் என்ன சொன்னாரு, காங்கிரஸ் எப்படி அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தினாங்க அப்படின்றதான் அமித்ஷா வந்து தோல் உரிச்சு பேசினாரு. இதை வந்து உடனே அம்பேத்கருக்கான ஒரு தாக்குதல் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து மடைமாற்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது அவங்க எப்பயும் அது இன்னும் ஒருபடி போய் திரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்ன திரிச்சிட்டாங்கன்னு. அப்படின்னா அவர் தான் உள்துறை அமைச்சர், அவர் தான் அது பண்ணோம். இன்னைக்கு எக்ஸ் தளத்து மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. காங்கிரஸ் அந்த வீடியோ பகிர்ந்தவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு வந்து கவனம் செலுத்துற உன்னுடைய நீங்க பேச்சுனது பரவக்கூடாதுன்னு சொன்னால் அங்க எக்ஸ் தளத்துல வந்து போலி வீடியோ பரப்புறாங்கன்னு சொல்லல. அது வந்து அமைதிக்கு குந்தகம் ஏற்படுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது போலி வீடியோவா உண்மையான வீடியோவா என்பதை உள்துறை அமைச்சகத்தை கையில் வச்சிருக்கு. அவர் தான் வந்து நாட்டுக்கு சொல்லணும். எப்படியெல்லாம் இவங்க பொய் சொல்லுவாங்கங்கிறதுக்கு இவர் ஒரு இந்த பேச்சே ஒரு உதாரணம். ஏன்னா பாஜகவினர் நாடாளுமன்றத்துக்குள்ளாரியே பொய் சொல்வதற்கு தயங்குவதும் இல்லை, கூச்சப்படுறதும் இல்லை. எல்லா அமைச்சருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலையில திரு அமித்ஷாவே இப்படியான ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லி நான் வந்து அவங்களுடைய 2 குற்றச்சாட்டு, அது காங்கிரஸ் அவங்க குற்றச்சாட்ட 2 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது 2மே தவறான தகவல்களை கொண்ட குற்றச்சாட்டு. பாரத ரத்னா விருது கொடுத்ததை பத்தி சொல்றீங்களா சார்? பாரத ரத்னா விருது இல்ல. பாரத ரத்னா விருது வந்து ஏன் தாமதமா கொடுக்கப்பட்டதுன்னா அது பாஜக வந்து கொடுக்கல, அது விபி சிங் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. பாஜக ஆதரவுல நடந்த இதுதானே சார். ஆனால் இன்னைக்கு அம்பேத்கர் பவுண்டேஷனுக்கு நிதியை ஒதுக்காம அம்பேத்கர் பவுண்டேஷனை காலி பண்றது யாரு? பாஜக தான் செய்து. அம்பேத்கருடைய மிக முக்கியமான ஒரு இதுவான சாதி மறுப்பு திருமணத்துக்கான நிதி உதவி திட்டம் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்தப்பட்டது. அதை கடந்த 10 வருஷங்களா நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு இப்ப நிதி ஒதுக்குறது கிடையாது. அதுபோல அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல போராடி பெற்றது போஸ்ட் பிரிட்டிஷ் ஸ்காலர்ஷிப், அது 2019 ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதுல குறுக்கிட்டு எங்கள் தலைவர் நானும் போய் வாதாடி போராடி தமிழ்நாடு முழுக்க அதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அப்போதான் 5 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது 2025 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க அதுக்கு மிக மிக குறைவாக நிதி ஒதுக்குறாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு லட்சக்கணக்கான தலித் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை பாதியிலே விட்டுட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு வந்து நாங்க செலவைக்கிறோம், அம்பேத்கரை வந்து நாங்க கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது ஒரு பெரிய ஏமாத்து. இது வந்து இந்த ஒரு அலிபின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்பேத்கருடைய கருத்துக்களை ஒழிச்சு கட்டுவதற்கு இவர்கள் ஏற்படுத்துகிற ஒரு பொய் ஆதாரங்கள் இதெல்லாம். அம்பேத்கரை வந்து உதட்டளவுல பேசுறது, உள்ளத்தளவுல வெறுக்கிறது. எனவே அவர்கள் வந்து அம்பேத்கருக்கு ஆதரவானவர்கள் கிடையாது முதல்ல. 2வது அந்த காங்கிரஸ் மீதான 2 குற்றச்சாட்டுன்னு சொன்னா, 1 அம்பேத்கர் அவர்கள் 1952 51-52 நடைபெற்ற முதல் பொது நின்ன போது காங்கிரஸால் தோற்கடிச்சிருச்சு அப்படிங்கிறது 1. 2வது அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர் பதவியை காங்கிரஸ் கட்சியுடைய நெருக்கடியால் தான் ராஜினாமா பண்ணாருங்கிறது. இந்த 2 குற்றச்சாட்டுகளுமே ஆதாரமற்றவை, பொய்யானவை. அதை நான் சொல்ல முடியும், ஆதாரங்களோடு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப வைக்கக்கூடிய விமர்சனங்களே நீங்க காங்கிரஸ் இவ்வளவு வந்து அம்பேத்கரை பேசுறாங்க, ஆனா அம்பேத்கரை தோக்கடிச்ச கட்சி காங்கிரஸ் அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அப்ப அதோட பின்னணி என்ன சார்? 1951-52 இந்த பொது தேர்தல் நடக்குது. அப்போ அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பாக அவர் போட்டியிடுகிறார்.
மும்பை வடக்கு தொகுதியில அவர் போட்டியிடுகிறார். அந்த தொகுதி வந்து இரட்டை உறுப்பினர் தொகுதி. இரட்டை உறுப்பினர் தொகுதின்னு சொன்னா ஒரே தொகுதியில ஒரு ரிசர்வ் வேட்பாளர் இருப்பார், ஒரு பட்டியல் சமூக வேட்பாளர் இருப்பார், அவர்கள் போட்டியிடுவார்கள். இன்னொரு அதே தொகுதியில இன்னொரு பொது வேட்பாளர் பட்டியல் சமூகம் அல்லாதவரும் அவர்களும் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள். இது இரட்டை உறுப்பினர் தொகுதிங்கிறது 2 தேர்தல்ல நமக்கு இருந்து 52, 57 வரைக்கும் இருந்தது. அந்த தேர்தலில் வந்து அந்த மும்பை வடக்கு தொகுதி வந்து இரட்டை உறுப்பினர் தொகுதி. அதுல அம்பேத்கர் போட்டியிடுகிறார் ஒரு தனி வேட்பாளருக்காக. இதுல அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியுடைய கஜ்ரோல்கர் என்பவர் நிறுத்தப்படுகிறார். அந்த பொதுவுல வந்து 2 பேர் போட்டியிடுகிறார்கள். அந்த 2 பேர் வந்து அவர்களுக்காக எஸ்ஏ டாங்கே, அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தது, அதனுடைய தலைவராக இருந்த எஸ்ஏ டாங்கே, அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அம்பேத்கர் வந்து அவரை பிராமின் கம்யூனிஸ்ட் என்று அவரை விமர்சிப்பார். ஏன்னா டாங்கே அவர்கள் வந்து கம்யூனிஸ்டா இருந்தாலும் ரஷ்யாவுக்கு போய் அவர் பல பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான தலைவராக கருதப்பட்டாலும் இங்கே வந்து அவர் ஒரு பிராமணராகத்தான் நடந்து கொண்டார் என்பதை பல ஆதாரங்களோடு அம்பேத்கர் விமர்சித்திருக்கிறார். அப்படியான எஸ்ஏ டாங்கே வந்து அம்பேத்கரை கடுமையா அவதூறு செய்து பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து அம்பேத்கரை வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய ஒரு கையாள் என்பது போல அவர் வந்து கடுமையா விமர்சித்தவர் எஸ்ஏ டாங்கே அவர்கள். அப்போ என்ன பண்றாருன்னா எஸ்ஏ டாங்கே அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரட்டை உறுப்பினர் தொகுதியில போய் 2 ஓட்டு, ஒரு அங்க இரட்டை உறுப்பினர் மட்டும் 2 ஓட்டு இருக்கும் ஒரு வாக்காளருக்கு. ஒரு ஓட்டை வந்து அவர் பட்டியல் சமூகத்துக்கு யார் போட்டிடுறாங்களோ அங்க போடணும், இன்னொன்னு அந்த பொது இதுல போடணும். அதுல என்ன பிரச்சனைன்னா அந்த 2 ஓட்டு ஒரே ஆளுக்கு போட்டாருன்னு வச்சுங்க, அதுல ஒண்ணு செல்லாத போயிடும். இது வந்து முதல் தேர்தல்ல இருந்த முறை. இது முத தேர்தலுக்கு வர வாக்காளர்களுக்கு அவ்வளவு அதை பத்தி தெரியல, எப்படி ஓட்டு போடணுங்கிறதே தெரியல. வாக்குச்சாவடிக்கு வந்தவங்க ரொம்ப வாக்குப்பதிவு அப்பெல்லாம் ரொம்ப குறைவு. ஏன்னா படிப்பறிவு போதுமான அளவுல கிடையாது. முறை வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்பதன் அடிப்படையில அரசமைப்பு சட்டத்துலதான் அது வருது. அதன் அடிப்படையில ஓட்டுரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. எனவே அப்படி வந்து நடத்தப்பட்ட அந்த தேர்தல்ல மக்களுக்கு சரியா விவரம் தெரியல. இவங்க 2 ஓட்டையும் கொண்டு போய் அந்த பொது இதுக்கே போடுறாங்க நிறைய பேர். அதுல 39,000 ஓட்டு வந்து செல்லத்தகாததா ஆயிடுது, செல்லாம போயிடுது. அப்போ புரட்சி அம்பேத்கர் வந்து 13,000 சொல்ற ஓட்டு வித்தியாசத்துல கஜ்ரோல்கர் தோற்று போகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தோற்கடித்தது வந்து காங்கிரஸ் கட்சியில, ஏன்னா இவர் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். கஜ்ரோல்கர் வந்து அம்பேத்கருடைய இருந்து பணியாற்றியவர், பல ஆண்டு காலம் அவருடைய துணையாக இருந்து பணியாற்றியவர் தான் கஜ்ரோல்கர். அப்படின்னால காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கிறார். அப்போ அவர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அவரே தன்னுடைய நண்பர் சித்ரே என்பவருக்கு எழுதிய கடிதம் 1952 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது அவருடைய ஆவணங்களில பாதுகாக்கப்படுது, அம்பேத்கர் டாக்குமெண்ட்ஸ் என்பதுல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, என்னை எஸ்ஏ டாங்கேவும் சாவர்கரும் சதி செய்து தோற்கடித்தார்கள், ஏன்னா நான் வெற்றி பெறக்கூடாது என்பதுல சாவர்கரும் எஸ்ஏ டாங்கேவும் கூட்டு சேர்ந்து கொண்டு சதி செய்தார்கள். ஏன் சாவர்கர் வந்தார்னா, நான் காஷ்மீரை பற்றி நான் தெரிவித்த கருத்து அது அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது, அதனால் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று அவங்க தான் சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள் என்று அம்பேத்கர் சொல்றார். அது மட்டுமல்ல, எஸ்ஏ டாங்கேவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துல அவர் புகாரும் அளிக்கிறார். ஏன்னா இது வந்து இவருக்கு 2 வாக்கும் ஒரே இடத்துல போட்டா செல்லாத போயிடும்னு தெரிஞ்சும் வாக்காளர்களை திசை திருப்பி தவறாக பிரச்சாரம் செய்து 39,000 வாக்குகள் செல்லாம போவதற்கு இவர்தான் காரணம். அந்த வாக்குகள் இந்த தனி தொகுதிக்கு போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு போடப்பட்டிருந்தால் அதுல கணிசமான வாக்குகளை நான் பெற்றிருப்பேன், நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு தான் அவர் வாதிடுறார். எனவே அவருடைய அந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரோ அதற்கு பிறகு தள்ளுபடி செய்யப்படுகிறது. எனவே அவருடைய தோல்விக்கு காரணம் எஸ்ஏ டாங்கேவும் சாவர்கரும் செய்த சதிதானே தவிர அதுக்கு காங்கிரஸ் அல்ல. இது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து வருகிற ஒரு பொய் பிரச்சாரம். சரி, இப்ப நீங்க பேசுறப்ப ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க, இங்க பெயரளவுல அம்பேத்கரை பயன்படுத்துறதுல எந்த கட்சிக்கு எந்த தயக்கமும் இல்லை, எல்லாரும் அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா
மக்களுக்கான, குறிப்பா பட்டியலின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது விமர்சனம் பாஜகவோட சுருக்கிக்கிறீங்களா, இல்ல பொதுவா மத்தியில காங்கிரஸ் வந்தாலும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஆட்சியாளர்கள்னா ஆட்சியில வந்து விட்டாவிட ஆட்சியாளர்கள் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அது கவர்மெண்ட்டுங்கிறது ஒண்ணு, ஸ்டேட்டுங்கிறது ஒண்ணு. அதாவது அரசு என்பதுல அரசாங்கம் என்பதும் ஒரு அங்கம். அது வந்து பல இதை உள்ளடக்கி இருக்கிறது. நிர்வாகம்ங்கிறது இருக்கு, நீதித்துறை என்பது இருக்கு. அது பாருங்க, நம்ம வந்து ஜனநாயகத்துடைய 4 தூண்கள் பாருங்க, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அரசு என்பது. ஊடகம் கூட அரசுடைய ஒரு பங்கம் தான். இதுதான் லூயி அல்தூசர் என்கிற பிரெஞ்சு சிந்தனையாளர் அவர் சொன்னார், இது வந்து ஊடகம் என்பதும் அரசாங்கத்துடைய அரசுடைய கருவிகள்ல ஒன்னா இருக்குது அப்படின்னு சொன்னார். அரசு கருவிகளை, ஸ்டேட்டுடைய கருவியை ரெண்டா பிரிச்சார் அவரு. ரெப்ரசிவ் ஸ்டேட் மிஷினரின்னு, அதாவது ஒடுக்குமுறை அரசு கருவி, அது இராணுவம், போலீஸ், இதெல்லாம். அது மாதிரி வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்ரேட், கருத்தியல் ரீதியான அரசுடைய கருவிகள். அதுல ஊடகம், கல்வி, இது எல்லாமே அரசுடைய கருவிகள் தான் அப்படிங்கிறத அல்தூசர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்க ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சி வந்து விட்டால் கூட அது எஃபெக்டிவா தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்த முடிவது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற நிர்வாகத்துல இருக்காங்க பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்க அதிகார வர்க்கம், அவர்கள் ஆட்சி 5 ஆண்டுக்கு மாறினாலும் அவர்களுக்கென்று ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டே எடுத்துங்களேன். தமிழ்நாட்டுல ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்ட ஒரு அரசு இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறார். ஆனா அவரால் செய்ய முடியுதா? இன்னைக்கு இளையராஜா அவர்கள் வந்து இந்த கோயில்ல அர்த்த மண்டபத்துக்குள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் அர்த்த மண்டபத்துல போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நானே ஒரு விஐபி என்கிற முறையில தனி மரியாதை இல்லைன்னாலும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன அர்த்த மண்டபத்துல கொண்டு போய் நிறுத்தி தான் அவங்க வந்து பார்க்க சொல்லுவாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் அவர்கள் கூப்பிடும் போது அங்க போய் நான் நிக்கிறது வழக்கம். அங்கதான் இவங்க என்ன சொல்றாங்க, புது கதை, உற்சவமூர்த்திகளை வச்சிருக்கோம், அதனால நாங்க அர்த்த மண்டபத்துல யாரும் அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. உற்சவமூர்த்தினா என்னங்க? ஊர்வலமாக எடுத்து சொல்லக்கூடிய விக்கிரகம் தான் உற்சவமூர்த்தி. ஒண்ணு மூலவர்ன்றது கருவறையில இருக்கும், ஊர்வலமா எடுத்து செல்லக்கூடிய விக்கிரகங்கள் அந்த ஊர்வலம் போகிற திருவிழா காலங்கள் தவிர மற்ற சமயத்துல ஒரு இடத்துல ஒரு ரூம்ல அதை நீங்க பார்க்கலாம். அது ஜன்னல் இருக்கும், கம்பி வச்சிருப்பாங்க, அது உள்ளார வந்து வரிசையா வச்சிருப்பாங்க. அதை வந்து வைக்கிறதுக்கான ஒரு அறை இருக்கும். அந்த அறையை வந்து நம்ம ஓப்பனா தான் இருக்கும், அதையும் பார்க்கலாம், நீங்க உற்சவமூர்த்திகளையும் பார்க்கலாம். அந்த உற்சவமூர்த்திகளை வந்து ஊர்வலம் எடுத்துட்டு போகும்போது ஏதாவது தடை இருக்கா? இந்த சமூகத்தோடு தான் பார்க்கணும், அந்த சமூகத்தை யார் தூக்கிட்டு போறா, யார் அந்த தேரை உருட்டிட்டு போறான், எதுவுமே உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்படியான உற்சவமூர்த்திகள் இருக்கிற அர்த்த மண்டபத்துக்குள்ளார இளையராஜா போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் கிடையாது. இது சட்ட விரோதமானது. ஆனா என்ன பண்றாங்க, திமுக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி, அங்க இந்து அறநிலையத்துறையை சார்ந்த ஜாயிண்ட் இணை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அங்க போறது வழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது அவர் கொடுத்த அறிக்கையை நான் கருதல. அது அவருக்கு எங்க இருந்தா சொல்லப்படுது அந்த அறிக்கை கொடுக்க சொல்லி, அல்லது அவர் பேர்ல யாரோ கொடுத்துருப்பாங்க, அப்படிதான் நான் பார்க்கறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த புதிய கட்டுப்பாடு யார் கொண்டு வரா? இந்த சனாதன சக்திகள் இன்றைக்கு கோயிலை எப்படியாவது கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று பார்த்து திட்டமிட்ட முறையில புதிய புதிய வர்ணாசிரம சிந்தனைகளை, நடைமுறைகளை கோயில்கள்ல பூத்துறாங்க. இதை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும் திமுக அரசு. ஆனால் என்ன பண்றாங்க, கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா இளையராஜா இன்னைக்கு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்று அறியப்படுகிற காரணத்தினாலோ என்னவோ இந்த அரசாங்கமே கம்முன்னு இருக்கா, அல்லது அதிகாரிகள் அதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு நாளைக்கு எல்லாருக்குமே இது வந்து பொது விதியா மாத்திருவாங்க எல்லா கோயில்லையும். இன்னைக்கு துணை முதல்வரோ முதலமைச்சரோ கூட போனா அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறாங்களா? இது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறுது. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டணும், அர்ச்சகராகவே நியமிக்கணும்னு சட்டம் ஏற்றினாலும் அதை செயல்படுத்த விடாமல் தடுப்பது யாரு? அந்த அரசு என்பதுக்குள்ளார இருக்கிற அதிகார வர்க்கம். எனவே இதை நீங்க பலவிதமா பார்க்க வேண்டி இருக்குது. எனவே எப்படி பார்க்கும்போது
ஒரு அரசு செயல்படுத்துகிற நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறதுல கட்சி அப்பால், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, ஏன் கம்யூனிஸ்டுகளாண்ட மாநிலங்களையும் சரி, இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது என்ன ஒரு இடத்த கூட நீங்க சுட்டி காட்ட முடியாது. ஏன் கேரளாவுக்கு மேற்கு வங்கத்துல நீண்ட காலம் இருந்தார்கள், அங்கே கூட அதெல்லாம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது, அங்க இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அரசு என்பதனுடைய பல உறுப்புகளும் சேர்ந்து அந்த உணர்வோடு செய்யலாம். ஆனா அவங்க எல்லாமே பழமைவாத சிந்தனைகள் ஊறி போனவர்களாக இருக்கிறார்கள். அதனால இது நடக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றப்ப அரசு அதிகாரம் அப்படின்னு சொல்றீங்கல்ல சார், அது வந்து அரசு அதிகாரம் அதனாலதான் அவங்க செயல்படுத்த மாட்டாங்க ஆதி அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, இல்ல ஜாதிய மனோவியல்ல வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஆமா, அரசு அதிகார வர்க்கத்துல ஏன் இது செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க? அவங்ககிட்ட அதுதான் நான் சொன்னேன், பழமைவாத சிந்தனைகளே இருக்காங்க. பழமைவாத சிந்தனை என்பது என்ன? சாதிய மனோபாவத்துல இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அது ஊறி போயிருக்குது. இன்னைக்கு அந்த மக்கள் மனதுல இந்த சிந்தனையை மாற்றுவதற்கு நம்ம எதையுமே செய்யலையே. இன்னைக்கு அரசாங்கத்தோட அடிப்படையாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 14 சமத்துவம் என்பது ஏற்படுத்திட்டோம். அதுபோல ஆர்டிகிள் 15 தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனா இன்னைக்கு பல விதங்கள்ல இது இந்த அர்த்த மண்டப தீண்டாமையும் அது தீண்டாமை கீழே தான் வரும். அர்த்த மண்டபத்துக்குள்ளார வர வேணான்னு சொல்றது. அப்ப தீண்டாமையை அழிக்கப்பட்டு விட்டது 75 வருஷத்துக்கு முன்னால அரசமைப்பு சட்டம் வந்தப்போ. ஆனா இதை எப்படி வந்து இன்னமும் அது பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இது அதிகார வர்க்கம், இந்த அரசாங்கத்துடைய கருவிகளாக இருக்கிறவர்கள், ஏன் நீதித்துறையில கூட இது இந்த சிந்தனைகள் புறையோடி போயிருக்கு என்பதை நாம் பல தீர்ப்புகள்ல பாக்குறோம். அந்த மாதிரியே அந்த மனோபாவத்தை மாற்றுவதற்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் எதுவும் இல்லை. இப்ப நீங்க ஒருத்தர் அரசு வேலைக்கு வர்றாரு, அவரு என்ன பழக்கிறாங்க, அவர் மேல கிரிமினல் வழக்குகள் ஏதாவது இருக்கா, தண்டனை பெற்று இருக்கிறாரா, அவருடைய ஆன்டிசிடென்ட் பின்னணி என்ன, குற்ற பின்னணி என்ன என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் அவருடைய சாதிய மனோபாவம் என்ன என்பதை பத்தி பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து ஆசிரியர்களே என்ன பண்றாங்க, வந்து சாதிய மனோபாவ சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க. ஏன் நம்ம மாநிலம் மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமிய மாணவரை எப்படி ஒரு டீச்சரை அடிக்க சொன்னாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல இங்கேயும் பல இடங்கள்ல பட்டியல் சமூக மாணவர்களை வந்து கழிவறையை கழுவ சொல்றது, பெருக்க சொல்றது, இப்படி வந்து தனித்தனியா உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு தனியா சாப்பாடு போடுறது, இதெல்லாம் ஆசிரியர்களே செய்கிறார்கள். யார தெய்வம்னு நம்ம சொல்றோமோ, கண்கண்ட தெய்வம்னு ஆசிரியர் பெருமக்களை சொல்றோமோ, அந்த ஆசிரியர்களே சாதிய மனோபாவத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம தொடர்ந்து வர செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் ஆசிரியர் பணி நியமனத்துல அவங்களுக்கு சாதிய மனோபாவம் இருக்கா, அப்படி உள்ளவர்களை அல்லது அந்த மனோபாவத்தை மாற்றுவதற்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்கா? இப்ப நடுவுல ஒரு பணியில இருக்கிறவங்களுக்கு நடுவுல ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஏன்னா புதிய தொழில்நுட்பங்களை பத்தியோ புதிய விதிகளை பத்தியோ அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் அவர்களுடைய இந்த மனோபாவத்தை மாற்றுவதற்கு, அவர்கள்ட்ட சமத்துவ சிந்தனையை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்குதா? எதுவுமே இல்லை. அதுதான் சந்துரு கமிட்டி இவங்களே நியமனம் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களா? தமிழ்நாடு அரசு தான் வந்து நியமனம் பண்ணது, அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 4 பேர் அதுக்கு யாருங்க பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்சு அதை வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப கவர்மெண்ட் வந்து ரன் பண்றது திமுகவா பாஜகவா? அப்போ சந்துரு கமிட்டி அறிக்கையை இவங்க உடனே நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் இப்படியான முயற்சிகளை செய்யும் போதுதான் இந்த பழமைவாத சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பகுத்தறிவு சிந்தனைங்கிறது என்ன? ஏதோ வந்து கடவுள் மறுப்பு அல்லது சமூக நீதி சொல்லிட்டா போதாது. பகுத்தறிவு சிந்தனை நாம் வளர்த்தெடுக்கணும். அது தானா ஒரு செடி கிடையாது. அம்பேத்கர் சொன்னார், ஜனநாயகம் என்பது ஒரு தாவரம் கிடையாது, தானா வளர்ந்துராது, அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ஜனநாயக சிந்தனை வளர்த்தெடுக்கப்படணும்னா அதற்கான விதிமுறைகள் நடைமுறைகள் உருவாக்கப்படணும். அதை வந்து நம்ம செய்யாம இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்துல ஒழிக்கப்பட்ட தீண்டாமை என்பது இன்றைக்கு பல ரூபங்கள்ல தொடர்ந்து கொண்டே இருக்கு. சேம் டைம் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்ற ஒரு விளக்கம் அமித்ஷா தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் வந்து அமைச்சரவையில இருந்து நீக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டுல வந்து எதிர்கட்சிகள் இருக்காங்க. நீங்களும் அதே நிலைப்பாட்டுல தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த அளவுக்கு அந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்?
ஏன்னா இது ரொம்ப நீங்க இந்த அக்கேஷனை பார்க்கணும். இது மற்ற சமயத்துல அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துல போய் அமித்ஷா பேசுறார், அது இவ்வளவு யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்துல பொதுவான ஏதோ ஒரு விவாதத்துல அவர் கலந்துட்டு பேசுறார், அப்ப கூட இதை இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்க மாட்டார். இது அரசமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டு. அதுல அந்த தலைமை சிற்பி அவர் தானே டிராப்டிங் கமிட்டி சேர்மனு. அம்பேத்கரை சொல்லாம அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீங்க பேச முடியும்? இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் நீங்க அம்பேத்கருடைய சிலைகளே உருவச்சிலைகளே எப்படிங்க இருக்கு? ஒரு கையில அரசமைப்பு சட்டத்தை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி தானே உருவச்சிலையே இருக்கு. இப்ப நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளாரே அப்படித்தானே சிலை இருக்கு. வேற எப்படி இருக்கு? எங்க வச்சாலும் நீங்க அரசமைப்பு சட்டத்தை அவர் கையில இருக்கிற மாதிரிதான் சிலைகள் இருக்கு. காரணம் என்ன? அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர் அவர் தான். அந்த டிராப்டிங் கமிட்டியில இருந்தவங்க, அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தவங்க, அந்த கமிட்டி எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய புகழ்பெற்ற மனிதர்கள் அவர்கள்லாம். அன்னைக்கு இங்க டிடி கிருஷ்ணமாச்சாரியா இருந்தாலும் சரி, ஆனந்த சேனாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போனவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தார், முத்தையா செட்டியார் இருந்தார், பின்னால நிதியமைச்சராக இருந்த சண்முகம் செட்டியார் இருந்தார். இப்படியான பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்கள். KT ஷா போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜவஹர்லால் நேரு இருந்தார். இப்படியான இருந்த அவையில அன்னைக்கு முடிக்கும் போது யாரை எல்லாரும் புகழ்ந்தாங்க? அம்பேத்கர் தான் இதுக்கு காரணம், அவர் இல்லைன்னா அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு எல்லாரும் டெஸ்டிமனி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், வாக்குமூலமாக பதிவு செய்திருக்கிறார். அப்படியான ஒரு புகழ்பெற்ற ஒரு மாமனிதர் அம்பேத்கர். அவரை சொல்லாம அரசமைப்பு சட்டத்தை எப்படி விவாதிக்க முடியும்? அப்படியான நிலையில அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறார். அதே இவருக்கு பொறுக்கல. எப்பவா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவ யாரை சொல்லணும்? சாவர்கரையை சொல்ல முடியும், அல்ல ஹிட்லரை சொல்ல முடியும், அல்ல கோல்வால்கரையை சொல்ல முடியும். அவங்களுக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கோல்வால்கர் என்ன சொன்னாரு? பஞ்சாப் தாட்ஸ் நூல்ல அவர் போய் அரசமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்தியவர் கோல்வால்கர். இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை கேவலப்படுத்தினவர். அவர் ஏத்துக்கவே இல்லை அந்த அரசமைப்பு சட்டத்தை. அவர்தான் கோல்வால்கர். நீங்க சாவர்கர் என்ன பண்ணாரு? அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப இவங்களுக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்க்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. பாஜகவோ 1980 வருது. ஆனா அவங்களுடைய மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, ஜனசங்கமாக இருந்தார்கள், காங்கிரஸுக்குள்ளாரியே போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சாங்க. இவங்க எல்லாருக்குமே யாருக்குமே அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்ல எந்த ரோலுமே கிடையாது, சுதந்திரத்திலேயே எந்த ரோலும் கிடையாது. அப்போ இவங்களை எப்படி சொல்ல முடியும்? அம்பேத்கர் யாருக்கு அந்த ரோல் இருந்ததோ, யார் அதை செய்தார்களோ அவர் பேர் தான் சொல்ல முடியும். அதை உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப உங்கள் மனதில் இருப்பது என்ன உணர்வு? அந்த வெறுப்புணர்வு எதன் அடிப்படையில வருது? அந்த சாதிய காழ்ப்புணர்வு இல்லாமல் இவர் பேச முடியுமா? இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயாவது மாடு வச்சுட்டு இருந்திருப்பேன், திரு மோடி அவர்கள் தீ வித்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும், அமித்ஷா அவர்களும் இன்னைக்கு அமைச்சராக இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. சீதாராமையா அவர்கள் பிரதமருக்கு கடிதமாகவே எழுதியிருக்கிறாரு. இதுதானே உண்மை. இது நம்முடைய பிரதமரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, அந்த அரசமைப்பு சட்டம் இல்லை என்றால், அம்பேத்கர் இல்லை என்றால் நான் பிளாட்பாரத்துல டீ தான் வித்துட்டு இருந்திருப்பேன் அப்படி என்று யார் சொல்லி இருக்கிறார்? பிரதமரே வாக்கு மூலமாக சொல்லி இருக்கிறார், பல இடங்கள்ல சொல்லி இருக்காரு. அப்பதெல்லாம் கேட்ட அமித்ஷாவுக்கு அம்பேத்கர் பேரையே சொல்றது பிடிக்காம இருக்குது. அப்ப மோடி அவர்கள் பேசின பேச்சை எப்படி அமித்ஷா கேட்டிருப்பாரு? வேற இல்ல, அவர் பிரதமரா இருக்கிறாரு, அதனால அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, ஏதோ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியுது. அப்போ அவர் மனதுல இருப்பது ஒரு வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வு. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும். அப்ப இவருக்கிட்ட உள்துறை அமைச்சகம் இருக்குங்க, அவர் எப்படிங்க அதை செயல்படுத்துவார்? அப்ப அவர் சட்டத்தை எப்படி செயல்படுத்துவார்? பாகுபாடு இல்லாம. இவ்வளவு காழ்ப்புணர்வு கொண்டவர், அம்பேத்கர் பேரே உச்சரிக்கிறதையே பிடிக்காதவர், எப்படி இவர் அந்த இந்தியா முழுமைக்குமான அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய உள்துறை அமைச்சகத்துல பொறுப்பா இருக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அமித்ஷா சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த கட்சியும் சரி, என்னோட அரசியலும் சரி, நான் அம்பேத்கர் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருவன், நான் என் வாயிலிருந்து எப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும்? நான் காங்கிரஸை தான் குற்றம் சாட்டினேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க அம்பேத்கரை தெய்வமா நினைக்கிறோமாங்க, அவங்களுக்கு நாங்க தான் பஞ்ச தீர்த்தங்கள் உருவாக்கணும், 5 நினைவிடங்களை இடத்துல உருவாக்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அம்பேத்கருடைய நினைவிடத்தை பெரிய அளவுல தன்னோட வீட்டை வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் மக்களுக்கு வெளி தோற்றம்.
இதெல்லாம் வந்து வெளி தோற்றம், வெளிப்பூச்சிக்கு இதெல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ளார நான் சொன்ன பாருங்க, அம்பேத்கருடைய அந்த திட்டங்களை, அவர் கொண்டு வந்த திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை காலி பண்ணுவாங்க. அதுதான் அவர் கொண்டு வந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை காலி பண்றது, அது போல அவர் சொன்ன அந்த ஈக்குவாலிட்டிங்கிறத காலி பண்றது, அவர் உருவாக்கின அரசமைப்பு சட்டத்தை காலி பண்றது. இது ஒரு பக்கம் நீங்க என்ன இது மாதிரி செய்றீங்களான்னு கேட்டா, ஐயோ நாங்க அம்பேத்கரை கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பக்கம் இவர்கள் இந்த அழிவு வேலை செய்வதற்கு ஏற்படுத்துகிற பொய் ஆதாரங்கள் தான் இந்த பூச்சி வேலைலாம். அதெல்லாம் பொய் ஆதாரங்கள். கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது, நீங்க பார்லிமெண்ட்குள்ள சாவர்கரை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து முன்வைக்கிறோம் சார். ஆனா சேம் டைம் சாவர்கர் குறித்து இந்திரா காந்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதையும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்ல, சாவர்கரை பற்றி விமர்சனம் பேசுவது வேற. அதான் நான் சொன்னேன், சாவர்கருக்கு கான்ஸ்டிடியூஷன் இங்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சாவர்கருக்கும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் பாராளுமன்றத்துக்குள்ளார சாவர்கருடைய படத்தை வச்சிருக்காங்க. அதை வந்து இவங்க ஆட்சியில இருந்தப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்துல திறக்கப்பட்டது. யாரும் அதை வந்து இப்ப என்ன எடுத்துடணும்னு யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? யாரும் சொல்லலையே. சம்பந்தமே இல்லாத ஒருத்தவருடைய படத்தை கூட அங்க பாராளுமன்றத்துல வச்சிருக்காங்க. இவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வைத்தார்கள். அதை யாரும் ஒண்ணும் மறுக்கலையே. இன்னைக்கு அம்பேத்கர் சிலையும் காந்தி சிலையும் தூக்கி கொண்டு இப்போ பின்னால பார்லிமெண்ட்டுக்கு பின்னால, பழைய பார்லிமெண்ட்டுக்கு பின்னால கொண்டு போய் போட்டுட்டாங்க, யாரும் கல்லையும் படாம. அதை நாங்கள் போராடினோம். ஆனால் அவர்கள் விடாப்படியாக செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் அம்பேத்கர் பற்றி பாராட்டி கொண்டு அவரை நாங்கள் வழிபடுகிறோம்னு சொல்லிக்கொண்டு அவருடைய கொள்கைகளை அழிப்பது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியிலேயே அம்பேத்கர் பெயரான கட்சிகளை வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் அது ராம்தாஸ் அத்வாலே இருக்காரு. ராம்தாஸ் அத்வாலே வந்து ஒரு அம்பேத்கர்வாதியாக அறியப்பட்டவர் தான். இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு. அது மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, அவங்க லோக் ஜனசக்தி, அவங்களும் இப்போ அம்பேத்கருடைய கருத்துக்களை சொல்றவங்க தான். ஆனால் அவங்களும் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வாங்குவதற்கான ஒரு அடையாளம் தான் அம்பேத்கர். அது லோக் ஜனசக்தியாக இருந்தாலும் சரி, ராம்தாஸ் அத்வாலேவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு அடையாளம் தான் அம்பேத்கர். அதுபோல பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த மக்கள் இன்னைக்கு அம்பேத்கரை ஒரு பெரிய இடத்துல உணர்வுபூர்வமாக அம்பேத்கரோடு பிணைக்கப்பட்ட ஒரு 25 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. 25 கோடி மக்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஃபாலோயர்ஸ் வேற யாருக்கும் கிடையாதுங்க. ஒரு மதத்தை பின்பற்றவருக்கு, ஒரு கடவுளை சொல்லுங்க, அதுக்கு கூட இவ்வளவு பெரிய ஃபாலோயர்ஸ் கிடையாது. அப்படி உள்ள ஒரு பெரிய ஜனத்திரள் அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அம்பேத்கரை பெரிதும் மதிக்கிறவர்களாக. அதனால அந்த ஓட்டை வாங்கணும். அந்த ஓட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆடுகிற நாடகம் தான் இது. தவிர அவர்களுக்கு உள்ளார்ந்த உணர்வு அம்பேத்கர் மீதான வெறுப்பு, அதுதான் இன்னைக்கு அமித்ஷா வருது. அது இல்லை, உண்மையிலேயே எங்களுக்கு அம்பேத்கர் மீது மதிப்பு இருக்கு என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுமே ஆனால், திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி சொல்வாரே ஆனால், அவர் செய்ய வேண்டியது அமித்ஷா அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கணும். அதுதான் அதுக்கான சரியான தீர்வு. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார், நான் தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணி அந்த கேள்வியை கேட்டுறேன். அம்பேத்கரியத்தை தமிழ்நாட்டிலையும் அதிகமா பேசுறாங்க. அம்பேத்கரை தவிர்த்துட்டு இங்க தமிழ்நாட்டிலயும் அரசியல் பண்ண முடியாதுன்ற சூழல தான் இங்க அரசியல் களம் இருக்கு. ஆனா அப்படியேப்பட்ட தமிழ்நாட்டுல கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்கீங்களா? இல்ல பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமான அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அப்படி இருக்கப்ப நீங்களும் பேருக்காக தான் அரசியல் அம்பேத்கரை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்ல, அப்படி முன்வைக்கப்படுது. அதாவதுங்க, துணை முதலமைச்சர் கொடுக்கறதுனால உங்களுக்கு அங்கீகாரமும் இல்லை. அதை விட அதாவது இந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அது ஆதாரம் அல்ல, அது அடையாளம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அம்பேத்கர் சிலைகள் எல்லாம் இரும்பு குண்டு உள்ளார இருக்குது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுவே அம்பேத்கருக்கு செய்யப்படுகிற ஒரு அநீதி தான். எனவே அதையாவது அகற்றுவதற்கு அரசு முன் வரணும். எனவே இங்க வந்து அதுவும் குறிப்பா ஒரு 20-25% வந்து 4/1 இந்த பட்டியல் சமூகத்தினர் இன்னைக்கு மக்கள் தொகையில இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் இவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பது, அது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கழித்தும் இப்படி இருப்பது சரிதானா என்பதை
எல்லாருமே சிந்திக்கணும். எல்லாருமே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க இல்லை, என்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களுக்கும், காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கு. எனவே ஏதோ திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு, அவர்களை நோக்கி விரலை நீட்டுவதற்கு மட்டும் நாம இதை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு என்னங்க ஒரு பொது மனசாட்சி, ஏன்னா இளையராஜா என்பவர் அவரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் ஒன்னும் சுயமரியாதை எல்லாம் இழக்கல அப்படின்னா சொல்றாரு. அப்படி என்பதற்காக இந்த சமூகம் இதை விட்டு இல்ல. இளையராஜா அல்லங்க, வேற யாரோ ஒருத்தவர், ஒரு பிராமணர் அல்லாதார் அங்கே போய் இப்படி அவமதிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் இப்படி இருப்பாங்களா? எல்லாரும் இருந்திருப்பாங்களா? இது என்ன, அது ஒரு தலித் மக்கள் மட்டும்தான் இதுக்காக குரல் எடுக்கணுமா? ஏன் மற்றவங்களுக்கு உணர்வு இல்லையா? இதெல்லாம் தான் அடையாளம். நீங்க வெறும் ஏதோ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்தாங்களா, அது அப்ப அதல்ல அடையாளம். நீங்க அம்பேத்கர் அவமதிச்சுட்டாருன்னு அவசர அவசரமா அது மற்றவங்க சுட்டி காட்டினதும் திரு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாருல. ஏங்க இளையராஜா எந்த துறையிலங்க இருக்காரு? திரைத்துறையில இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த துறையை சேர்ந்தவர் தான். அவருக்கு ஒரு அநீதி, தன்னுடைய ஒரு சக கலைஞனுக்கு நேர்ந்த ஒரு அநீதி, அதுக்கு ஏங்க அவர் என்னங்க செஞ்சிருக்கணும்? ஏன் இந்த ஒரு உணர்வு வரமாட்டேங்குது? இன்னைக்கு எத்தனை கட்சிகள் இன்னைக்கு அம்பேத்கர் அவமதிச்சுட்டா பாஜக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் குரல் எழுப்புறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ரைட், அது பரவாயில்ல. இது அரசியல் கட்சிகள் மட்டுமே செய்கிறதே போதாதுன்னு நான் சொல்றேன். இது ஒரு சமூகமே இதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இதை விட மோசமான ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு புதிய வர்ணாசிரம நடைமுறை தமிழ்நாட்டு கோயில்கள்ல நுழைக்கப்படுகிறதுங்க. இது முன்ன இல்ல. நான் போய் இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அர்த்த மண்டபத்துல நான் நிக்கிறேன், எங்கேயும் தடுக்கப்படல. இதே அந்த அர்த்த மண்டபத்திலேயே எத்தனையோ பேர் பிராமணர்களாக போய் இருக்கிறாங்க, அது தடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனா உற்சவமூர்த்திகள் இருக்க இதுக்கும் அந்த மாதிரியான புனித தடம் எந்த கோயிலையும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு கோயில்ல எந்த கோயிலையும் கிடையாது, எப்போதும் இருந்ததும் கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு அநீதியை இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துருக்கு. எனவே இது எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். உங்க பிஸியான ஷெட்யூல்லையுமே நேரம் கொடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.